தமிழ்நாட்டுல வரும் பருவமழை காலங்கள்ல மேகவெடிப்புக்கு வாய்ப்பு இருக்கா? வெப்பம் நம்ம குளோபல் வார்மிங் சொல்ற நம்ம இந்த மேகம் வெயில் அதிகரிக்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரதை நம்ம பாக்குறோம். பட் மேக வெடிப்பு வந்து முன்னாடியே நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கலா சொல்லலாம். இன்னைக்கு இரவு மேக வெடிப்பு இருக்க போது, நாளைக்கு மேக வெடிப்பு இருக்க போது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மேக வெடிப்புன்றது வந்து நேற்றுக்கு நீங்க வானிலை இதை எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிதமான மழை கிடைக்கிறது. அதாவது ஒரு 30 to 40 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன் இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் இந்த வெப்பசலன மழையில வந்து என்ன ஒரு யூனிக்னா, எந்த இடத்துல திடீர்னு வந்து அதிகமாக அந்த மேகங்கள் வந்து அதிகமான வெயில் இருக்கனால அதிகமான அதுங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது. ஸோ எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் வரும். நார்மலா ஒரு 2 இடங்கள்ல வந்து 100 மில்லிமீட்டர் வரதை நம்ம பார்த்திருப்போம். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துலயே நமக்கு அந்த இடத்துல குறுகிய இடத்துல நமக்கு வந்து 150 to 200 மில்லிமீட்டர் மேல எல்லாம் கூட பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ இதை வந்து டிபிக்கலா நம்ம நீங்க கேட்கற மாதிரி முன்னாடியே வந்து இன்று இரவு மேக வெடிப்பு இருக்கு, நாளை மேக வெடிப்பு இருக்கு நம்மளால கணிக்க முடியாது. இப்ப நாளைக்கு கனமழை இருக்கு 20 அந்த மாதிரி சொல்றது வந்து மான்சூன் ரெயின்ஸ்க்கு நம்ம டிபிக்கலா வடகிழக்கு பருவமழையில ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல ஒரு புயல் சார்ந்த மழைக்கு நம்ம சொல்லலாம். பட் ஒரு மேக வெடிப்புக்கு வெப்பசலன மழையை வச்சு நம்ம அப்படி கணிக்க முடியாது. இன்னும் நம்ம அந்த லெவலுக்கு நம்ம வந்து கணிப்பு வந்து நமக்கு போகல. இப்போ ஆங்காங்கே இப்போ இன்றைக்கு சென்னையில இருந்தது இது மாதிரி பல இடங்கள் பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் முன்னாடி நமக்கு நடந்திருக்கிறத பாக்குறோம். இப்ப நமக்கு அவர்லி ரெயின்ஃபால் வரனால இது 1 மணி நேரத்திலேயே நம்ம மழை பதிவா இருக்குன்னு பாக்குறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் ரெயின் கார்டர்ஸ் நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. நம்மளால வந்து அது 1 மணி நேரத்திலே பெஞ்சதில்ல, தொடர்ந்து 24 மணி நேரத்துல பெஞ்ச மழையா அப்படின்றதெல்லாம் நம்மளால இப்ப அனலைஸ் பண்ண முடியுது. முன்னாடி இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மழை தாங்கிகள் இல்லை, அதனால நம்மளால இந்த மாதிரி அனலைஸ் எல்லாம் பண்ண முடியல. ஸோ வருகின்ற நாட்களும் நமக்கு அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா வெப்பசலன மழையில அதிகமா வெப்பம் இருந்து ஒரு 4-5 நாள் நல்லா ட்ரை ஆகி வெப்பம் இருந்து இது மாதிரி மழை வந்துதான் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. பட் அது முன்னாடி நம்மளால கணிக்க முடியாது. ஓகே சார், இப்போ வந்து இந்த வழக்கமா மலைப்பகுதி அதிகமா இருக்க இந்த வட இந்திய மாநிலங்கள்ல மேக வெடிப்பு வந்து அடிக்கடி வர்றது வந்து ஒரு சகஜமா இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல ஏற்படுற காரணம் என்ன? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே வால்பாறை பகுதியோ இல்லாட்டி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நீலகிரி பகுதியிலயோ நமக்கு வந்து கனமழை. ஸோ அந்த மாதிரி மழையை தான் நம்ம இமாலயஸ்ல பாக்குறோம். ஸோ அது வந்து மேக வெடிப்புன்றது கால் பண்றதே நான் தவறுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அது 1 மணி நேரத்துல கொட்டி தீர்த்த மழை கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்ச மழை தான். இப்ப நீங்க உதம்பூர்ல வந்து 700 மில்லிமீட்டர் மழை பெய்தது பார்த்தோம். அந்த 700 மில்லிமீட்டரும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்சது. காலையில ஆரம்பிச்சு மாலை நேரம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 500 மில்லிமீட்டர் கூட மழை பெய்ததை பார்த்தோம். மேக வெடிப்புன்றது வந்து டிபிக்கலா வந்து ஒரு ஸ்மாலர் ஏரியா. அது ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏரியாக்கு தான். இப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியால தான் அந்த கனமழை பெய்தது. எல்லா இடத்துலயுமே நல்ல மழை பெய்தது, நீர் பெருக்கெடுத்து வந்ததை பார்த்தோம். ஸோ நம்ம இப்படி டிபிக்கலா பண்ண முடியாது. மேக வெடிப்பு பொதுவா இட் இஸ் லிங்க் டு வெப்பசலன மழை. ஸோ இந்த மாதிரி வெப்பசலன மழை பெய்ய ஏரியால தான் இந்த மேக வெடிப்பு நம்ம நிறைய வரதை பாக்குறோம். ஸோ எல்லா கனமழையும் நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். நமக்கு இதே மாதிரி இமாலயில பெய்யுற அதே கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதோட கனமழை பெய்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் வால்பாறையில எல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்ப வரைக்குமே மழை அதுக்கு அதிக கனமழை வரும்போது நம்ம பர்டிகுலர் நம்ம அவலாஞ்சி எல்லாம் பாக்குறோம். அவலாஞ்சில வந்து 500 மில்லிமீட்டர் ஜூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 400-500 மில்லிமீட்டர் பாசன் பள்ளியில எல்லாம் பெய்தது பார்த்தோம். அது மேக வெடிப்பு கிடையாது, அது கனமழை. ஒரு நாள் ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நம்ம மான்சூன் ஆக்டிவா இருக்கும் போது அந்த மழை பெய்யற மழையை பாக்குறோம். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து கம்பேரிசன் வந்து நம்ம வந்து மேக வெடிப்பையும் ஒரு அதிக மழையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். சரி, எங்களுடைய கடைசி கேள்வி, இப்போ வந்து இந்த மேக வெடிப்புனால தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த மழைனால பாதிப்புகள் எப்படி இருக்கோ, ரொம்ப தீவிரமா இருக்குமா எப்படி சார்? நைட்டு பொதுவாக இந்த மேக வெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து இந்த மிட் நைட் டைம்ல வந்தது. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் நடமாடும் டைம் வந்து ஒரு ஆக்டிவா இல்லாத டைம்ல நமக்கு வந்தனால நேற்றுக்கு இதுவே ஒரு 6 மணி 7 மணிக்கு இது மாதிரி வந்ததுன்னா அப்ப நீங்க இந்த போக்குவரத்து நமக்கு பீப்புள் டிராவல் பண்றது டிராபிக் ஜாம்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துப்போம். ஸோ டைமிங் ஆஃப் த இதுவும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னொன்று என்ன சொல்றோம்னா ரொம்ப பெரிய ஃபிளட்ஸ் லோக்கலைஸ் ஃபிளட்டிங்கா தான் இருக்கும். இப்போ நீங்க மிச்சாங் புயல் எடுக்கும் போது நம்ம சென்னை முழுக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருந்து நம்ம நல்ல ரிசப்ஷன்ஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இல்லாம இது வந்து ஒரு குறுகிய ஏரியா ஸ்மாலர் ஏரியால இருக்கிறதுனால இப்போ மணலி கொரட்டூர் இந்த மாதிரி போன்ற ஏரியால நம்ம லோக்கலைஸ்டா ஃபிளட்டிங் இருக்கும். ஸோ பெரிய ரன் ஆஃப் இருக்காது, பட் லோக்கலைஸ் ஃபிளட்டிங் நம்ம இருக்கிறத பார்க்கணும். நீர் ஆற்றுகள்லாம் பெருக்கெடுக்கு ஓடுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இது லோக்கலைஸா இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் கண்டிப்பா அந்த லோக்கலைஸ் ஃபிளட்டிங் வந்து நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது நம்ம ஒரு மாலை நேரத்திலயோ இல்ல பீப்புள் ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்புற நேரத்திலயோ நம்ம பெய்திருந்தால் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கும். நள்ளிரவுல பெய்ஞ்சனால நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரொம்பவே நன்றி சார். எங்களுடைய நேரலையில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.